ஒரு வளமான வீட்டினுடைய முக்கியமான ஒரு பகுதி அல்லது அம்சம் அல்லது குறியீடு அப்படின்னா அது அந்த வீட்டினுடைய பால்கனி என்று சொல்லலாம். இந்த பால்கனி என்பது எங்கே இருக்கும்? வீட்டினுடைய மேல் பகுதியில் இருக்கும். அதாவது மேல் பகுதிக்கு ஒரு முகப்பு போல இந்த பால்கனி அமைந்திருக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா மேல் பகுதிக்கு ஒரு வரவேற்பறை வைத்தது போல இந்த பால்கனி அமைந்திருக்கும். இந்த பால்கனி என்பதை தமிழில் எவ்வாறு அழைப்பது? உப்பரிகை அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு இதை குறிப்பதற்கு. ரொம்ப அழகான ஒரு சொல் இது. ஆனா இந்த சொல்லை காலப்போக்கில் நாம இழந்துட்டோம். கேட்கும் போதே ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த சொல். இந்த சொல் மட்டும் இல்ல, மேல் முகப்பு அப்படிங்கிற ஒரு சொல்லும் இந்த பால்கனியை குறிக்க பயன்படுகிறது. அது மட்டும் இல்லாம மேல் மாடம் அப்படிங்கிற ஒரு சொல்லும் இதற்காக சொல்லப்படுது. உங்க எல்லாருக்குமே ஒரு பிரபலமான ஒரு திரைப்பட பாடல் தெரிஞ்சிருக்கும், மாடத்திலே கன்னி மாடத்திலே அப்படின்னு. இந்த பாடல மாடம் என்பது இந்த இடத்துல பால்கனி என்பதைத்தான் குறிக்கிறது. இன்றைய மொழியறிவம் பகுதியில் நிறைய சொற்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் நாளைய மொழியறிவம் பகுதியில் ஒரு பயனுள்ள சொல்லோடு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன்.